போராடியில் தமிழ்நாடு இனக்காக்க போராடி போராடியில் தமிழ்நாடு அறக்கொண்டு போராடி இது திராவிட திமிர் நெஞ்சம் நிமிர் வழியில் தலைவன் ஒருவன் இருக்கிறான். நம் எதிரே நடுங்கும் எதிரிகள் கண்டு மென்மையாக அவன் சிரிக்கிறான். நான் தமிழ்நாட்டின் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் விகிதாச்சாரத்தை குறைக்கும் நியாயமற்ற தொகுதி மறுவரைக்கு எதிராக போராடுவேன். நான் வாக்காளர் பட்டியல் மோசடி மூலம் தமிழ்நாட்டு மக்களின் வாக்குரிமையை பறிக்கும் SIRக்கு எதிராக நிற்பேன். நான் நீட் மற்றும் இளைஞர்களை முடக்கும் எந்த ஒரு திட்டத்தையும் எதிர்த்து நிற்பேன். நம் மாணவர்களுக்கு உரிய கல்வி நிதிக்காக போராடுவேன். நான் தமிழ் மொழி, பண்பாடு மற்றும் பெருமைக்கு எதிரான எந்த ஒரு பாகுபாட்டையும் எதிர்த்து போராடுவேன். நான் பெண்கள், விவசாயிகள், மீனவர்கள், நெசவாளர்கள், தொழிலாளர்கள் என ஒவ்வொரு உழைக்கும் வர்க்கத்தின் நலன்களையும் பாதுகாக்க தேவையான நிதிக்காக போராடுவேன். ஜனநாயகம் என்ற வார்த்தைக்கு எதிராக அனைத்து செயலும் நிதியிலிருந்து, வளர்ச்சி திட்டத்திலிருந்து, கல்வியிலிருந்து, சட்ட மசோதாக்கள் உருவாக்கிலிருந்து, ஆளுநர்களை வைத்து எல்லா வகையிலும் தேர்தல் ஆணையத்தை வைத்து, ஏன் அங்கே உறுப்பினர்கள், பாராளுமன்ற உறுப்பினர்கள் எண்ணிக்கையை குறைக்கும் வகையில் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இந்த சூழ்நிலையில் கழகத் தலைவர் சொல்கிறார், எக்காரணத்துக்காகவும் தமிழ்நாட்டை தலை குனிய விடமாட்டேன் என்று ஒவ்வொரு குடிமகனும், ஒவ்வொரு உறுப்பினரும் ஒவ்வொரு இடத்திலும் கூறியே ஆகணும். ஒவ்வொரு மனிதருக்கும் சுயமரியாதை என்று வந்துவிட்டால், நானும் நீயும் சமம் என்று ஒரு எண்ணம் வந்துவிட்டால், இதற்கு சட்டமே அதுக்கப்புறம் தேவையில்லை. ஏன்னா நான் யாரோடைய அடிமையும் இல்லை. நீ சொல்றது நான் எனக்கு ஏற்றுக்கவே மாட்டேன். என் அறிவுக்கு, பகுத்தறிவுக்கு என்ன தோணுதோ அதுதான் எனக்கு உண்மை. எனவே இந்த சுயமரியாதை இயக்கம் என்றது சமூக நீதியை அடைவதற்கு மிக சிறந்த ஒரு கருவியாக, ஒரு பாதையாக அன்றையிலிருந்து இன்றைய வரைக்கும் திகழ்ந்து வருகிறது. பெரியார் சொன்னார், இந்த சுயமரியாதை என்ற இயக்கம் எவ்வளவு பெரிய என்ஜின் என்றால், அதில் எத்தனை பெட்டிகளை சேர்த்து வச்சாலும் இந்த என்ஜின் அதை இழுத்து போக வேண்டிய இடத்துக்கு சென்று சேர்க்கும் என்றார். அந்த அடிப்படையில் நான் கூற வேண்டியது, இந்த மண்ணில், இந்த நாட்டில், நம் இனத்தில், நம் மக்களுக்கு என்னை வரைக்கும் சுயமரியாதை என்ற உள்ளம், எண்ணம் இருக்கிறதோ அன்றைய வரைக்கும் தமிழ்நாட்டை உறுதியாக தலை குனிய விட மாட்டோம். எல்லோரும் சேர்ந்து நம் நாட்டையும் நம் எதிர்காலத்தையும் காப்போம்.